கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் இன்றைய தினம் தமிழ்நாட்டுல ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்குல பல்வேறு கருத்துக்கள் பேசியிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா நடிகர் விஜய் அவர்கள பத்தி பேசியிருக்காங்க. திமுக அதாவது திமுகவினுடைய முன்னாள் தலைவராக இருந்த கலைஞர் அவர்களே ஒரே நாடு ஒரே திட்டத்த ஆதரிச்சிருக்காங்க. ஸ்டாலின் ஏன் எதிர்க்கிறாங்க? நீங்க மாமியார் உடைத்தா மண்குடம், மருமகள் உடைத்தா பொன்குடமான்ற போன்ற பல்வேறு கருத்துக்கள்லாம் பேசியிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா, இந்தியா கூட்டணி நோக்கி பல்வேறு கருத்துக்கள வச்சிருக்காங்க. அந்த சம்பவத்த நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? வலது பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும், இடது பக்கம் நயினார் நாகேந்திரம் அவர்களையும் வைத்துக் கொண்டு திராவிட மண்ல இப்படி பேசிக் கொண்டு போயிருக்கார் திரு பவன் கல்யாண். அவருடைய ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய அந்த கொள்கை அவர் வலியுறுத்திட்டு போறாரு பாருங்க. அதை பற்றி நாம் பின்னாடி பேசுவோம். கண்டிப்பா அதை பேசுவோம். அதற்கு முன்னாடி அவர் இந்த கருத்தரங்கத்தில் ஆற்றிய உரையும், செய்தியாளர்களை சந்தித்து அந்த பேசிய அந்த செய்தியாளர் சந்திப்பிலும் ஸ்டாலின் அவர்களிடம், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் கோரிக்கை வைக்கிறேன் என்று சொன்னார். ஆனா அவருக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமா என்னமோ தெரியல, கோரிக்கை வச்ச மாதிரி தெரியல. அவர் கஷ்டப்பட்டு தமிழ்ல பேசினார். ஏன்னா அவர் பள்ளிக்கூட படிப்பு எல்லாம், கல்லூரி எல்லாம் இங்க படித்தவர். திராவிட மண்ல, அதுவும் தமிழ்நாட்டு மண்ல நெல்லூர்ல படித்து வளர்ந்தவர். அந்த அடிப்படையில் தமிழ் கொஞ்சம் நல்ல ஓரளவு பேசுறாரு வைங்களேன். இருந்தாலும் நீண்ட காலமா நான் தமிழ்நாட்டை விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பித்தார். ஆனா அவர் வைத்தது கோரிக்கையா கிரிட்டிசிசமா? அவர் விமர்சனம் பண்ணாரா, ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தாரா? அவருடைய முழுமையான பேச்சை நீங்க பாருங்க, தெரிஞ்சிருக்கும். அப்ப எது கோரிக்கை, எது விமர்சனம் கூட அவருக்கு தெரியவில்லை. ஒன்று, ஸ்டாலின் அவரிடம் கோரிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்க ஒரு மாநிலத்தினுடைய துணை முதல்வர், உங்க புரோட்டோகால்ல நேரடியாக எங்க முதலமைச்சரை சந்தித்து நேரடியாக ஒரு மனுவை எழுதி கொண்டு போய், அல்லது நீங்க நேரடியா பேசணும், இந்த கோரிக்கையை நேரடியாக நாங்கள் வைக்க வேண்டும் என்று நீங்கள் அனுமதி கேட்டிருந்தால் தாராளமாக முதலமைச்சர் நேரம் தந்திருப்பாரு. ஏன் அதை செய்யவில்லை? 2, 3வது, நீங்க பேசுற இடம் எது? ஒரே நாடு ஒரே தேர்தல்ல இந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது, நன்மைகள் எல்லாம் இருக்கிறது, நீங்க பட்டியல் போட்டு சொல்லியிருந்தா நாங்க நன்மையா தீமையா நாங்க சொல்லியிருப்போம். அதை விட்டு போட்டு எப்படி சொல்றாரு, உங்களுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல முதலமைச்சர் கலைஞரை ஒத்துக்கொண்டாருங்கிறாரு. கலைஞர் ஒத்துக்கொண்டாருல, அப்ப அமல்படுத்த வேண்டியதானே அன்னைக்கு. வாஜ்பாய் பீரியட்ல கலைஞர் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல இதுதானே செஞ்சாரு. அப்போ கலைஞருடைய மகன் தான் எதிர்க்கிறார். நீங்க ஒரு பார்வையில கலைஞர் ஒத்துக்கிட்டான்னா எப்படி ஒத்துக்கிட்டாரு, எந்த அடிப்படையில ஒத்துக்கொண்டார், அதை பற்றி பேசுவோமா? அது பக்கம் இருக்கட்டும். ஒரே நாடு ஒரே தேர்தலை தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன். அதனால நான் எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகுது, நாட்டுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது அப்படிலாம், நாட்டுடைய பொருளாதாரம் பாதிப்படையில காப்பாற்ற முடியுமெல்லாம் ஜம்பம் படுத்தி விட்டு போயிருக்கிறார். இது தமிழ்நாடு மண்ணு, இது ஆந்திரா கிடையாது ஏமாத்துறதுக்கு. ஏன்னா நீங்க சேர்ந்து பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு ஜம்பம் படித்து அங்க ஒரு ஆட்சியை வீழ்த்தி, ஜனநாயக ஆட்சியை வீழ்த்தி உங்க முதுகுல சவாரி செய்ய வச்சிருக்கீங்க. சந்திரபாபு நாயுடு முதுகுலையும் உங்க முதுகுலையும் இந்த பவன் கல்யாண் முதுகுலையும் ஏறி பாஜக சவாரி செய்கிறது. அந்த சவாரியெல்லாம் இங்க எடுபட, தமிழ் மண்ணில் எடுபடாது என்பதை பவன் கல்யாணுக்கு நாம ஒரு சொல்லிக் கொள்கிறோம். அது அடுத்து நான் இந்த முதல் கருத்தா பதிவு செய்யறேன். முதல்ல ஒரு ஆள் நமக்கு அட்வைஸ் பண்றதுக்கு, நமக்கு ஒரு ஆள் ஒரு அறிவுரை சொல்றாருன்னா அந்த ஆளுக்கு முதல்ல தரம் வேண்டும். தளபதி ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில திரைப்படத்துல திரைத்துறையில இருந்து இதுக்கு வந்தது கிடையாது. சினிமா துறையில கோல வச்சு விட்டு அங்க சூப்பர் ஸ்டார் எல்லாம் ஆகிட்டு அவர் என்ன செய்யல, அரசியலுக்கு வரல. அந்த பின்பத்தை வைத்து வரவில்லை. அவரு பிறந்ததிலே அரசியல்வாதி. அவருடைய அப்பா அரசியல்வாதி கலைஞர். 40 ஆண்டு காலம், 45 ஆண்டு காலம் அரசியலை பக்கத்திலிருந்து படித்து வந்திருக்கிறார். நெளிவு சுழியில தெரிந்தவர். இந்திய அரசியல் என்ன, சர்வதேச அரசியல் என்ன, மாநில அரசியல், எல்லா அரசியலும் கற்று தேர்ந்தவர். பல படித்தரங்களை தாண்டி வந்தவர். அவருக்கு யார் அட்வைஸ் பண்றா? பவன் கல்யாண் அட்வைஸ் பண்றாரு. பவன் கல்யாண் யாரு? ஒரு ஒரு கராத்தே மாஸ்டர். அவர் ஒரு சினிமா நடிகர். அப்ப யாருக்கு யாரு அட்வைஸ் பண்றது ஒரு விவசாயம் இல்லையா? இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன சொன்னார்னா, நான் தென்னிந்தியக்காரன், உங்களுடைய வழிகள்லாம் எனக்கு புரியுது, நமக்கு இந்தியெல்லாம் திணிக்க கூடாதுன்றது நம்மளுடைய கோரிக்கை தான். இருந்தாலும் ஒரு தேசத்தினுடைய ஒரு நலன் கருதின்னு கேட்கிறாருல. அதாங்க,
இப்ப அவர் கூட்டாளியா சேர்ந்திருக்காருல்ல, அவருக்கும் பவன் கல்யாணுடைய கொள்கைக்கு ஒத்து வருமா? அதுக்கு மேல பேசுவோமே. எங்களுக்கு வந்து ஒரே நாடு, ஒரே தேர்தல் ஒத்து வரல. அது ஏன் நான் பின்னாடி சொல்றேன். கண்டிப்பா சொல்லுவோம். முதல்ல பவன் கல்யாணுடைய பெர்சனல் லைஃப் இருக்கு பாருங்க. உதாரணமா வந்து அவங்க பிஜேபியோட சேர்ந்திருக்கிறாங்க. பிஜேபியுடைய சித்தாந்தம் எது? வர்ணாசிரம கொள்கை, சனாதன கொள்கை, ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை. அதானே? ஆர்எஸ்எஸ் வர்ணாசிரம சனாதன கொள்கையின் அடிப்படையில மறுமணம் செய்யலாமா? சாதா சீதா சவால் நேரடியான கேள்வி. யாருக்கு? பவன் கல்யாணுக்கு. ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன்? இங்க திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையில, சமூக நீதி கொள்கையின் அடிப்படையில, பெரியாருடைய மண் இந்த மண்ணு. இதுல விதவைக்கு திருமணம், மறுமணம் உண்டு. இங்க இஸ்லாமியர்கள் பண்ணுவாங்க, மறுமணம் பண்ணுவாங்க. கிறிஸ்தவர்கள் பண்ணுவார்கள். இதை சமூக நீதி கருத்தை தாங்கியவர்கள் பண்ணுவார்கள். அது போன்ற பெரியாரிஸ்டுகள் பண்ணுவார்கள். கம்யூனிஸ்ட் ஆட்கள் பண்ணுவாங்க. அம்பேத்கரிஸ்ட் மறுமணத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். திராவிட சித்தாந்தங்கள் பெரும்பான்மையான மக்கள் மறுமணத்தை, விதவை மறுமணத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். சனாதனம் என்ன சொல்கிறது? பார்ப்பனியம் என்ன சொல்கிறது? இந்த கேள்வி என்ன முட்டாள்தனமா கேள்வி நினைக்கக்கூடாது. சம்மதம் இல்லாம கேட்க நினைக்கக்கூடாது. இந்த கேள்வி பவன் கல்யாணுக்கு நேரடியா பொருந்தும் கேட்கிறேன். ஏன்? அவருடைய முதல் மனைவியின் பேர் நந்தினி. 1997 அவருக்கு திருமணம் பண்றாரு. 2வது வருஷத்திலேயே அவருக்கு பிரச்சனை, பிரிஞ்சுறாங்க கணவன் மனைவி. பிரிந்து விட்டு டைவர்ஸ் வாங்குறதுக்காக கேஸ் நடக்குது. 9 ஆண்டு காலம் வந்து ஆந்திரால அது கேஸ் நடந்து 2008 மனைவியை விட்டு, முதல் மனைவியை விட்டு பிரிகிறார். பிரிந்தது வந்து 5 கோடி ரூபாய் அபராதமாய் செலுத்த மெயின்டெனன்ஸ். பிரிந்ததுக்கு கோர்ட்டுடைய தீர்ப்பு 5 கோடி ரூபாய் கொடுத்து. யார? இந்த பவன் கல்யாணம். கொடுத்த கையோட 2008 டைவர்ஸ் ஆகுது. 2009 ரேணு தேசாயை என்ன செய்றாரு? லவ் பண்றாரு. ரேணு தேசாய்ங்கிற பெண்மணியை அவங்க ஒரு சினிமா ஆக்ட்ரஸ் உள்ளவங்க தான். அவர் வந்து லவ் பண்றாரு. பண்ணி 2009 கல்யாணம் பண்றாரு. 2009 ரேணு தேசாயை மேரேஜ் பண்ணிட்டு 2012 டைவர்ஸ் பண்ணிட்டாரு அவரை. 3 வருஷம் வாழ்றாரு. யாரும் தப்பா நினைக்கக்கூடாது. ஏன்னா பெருசின விஷயத்தெல்லாம் நோண்டி எடுக்காங்களான்னு. இல்ல பவன் கல்யாண் நம்ம கோர்ட்டுக்குள்ள வந்துட்டாரு. தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம அட்வைஸ் பண்ண வந்திருக்கிறாரு. அப்ப நம்ம எல்லாம் யாருங்க நம்ம சொல்லணும்ல. அப்ப 2012 2வது மனைவியை என்ன செஞ்சாச்சு? அவர் வந்து டைவர்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு 2013 செப்டம்பர் மாசம் ரஷ்யாவுடைய சேர்ந்த ரஷ்யன் சிட்டிசன் அண்ணா லெஸ்னேவாவா அண்ணா லெஸ்னேவா அப்படிங்கிற பெண்மணிய 3வது கல்யாணம் பண்ணிருக்காரு. நான் கேட்கிறேன், ஒரு டைவர்ஸ், 2வது டைவர்ஸ், 3வது எப்படி இப்படி திருமணம் பண்றத வந்து இப்ப அவரு கூட்டாளியா இருக்காரு மோடி, அவங்களுடைய பிரதமர் மோடி, அவருடைய சித்தாந்தம் இருக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், அது ஏத்துக்கொள்ளுமா? வர்ணாசிர கொள்கை வந்து ஏத்துக்கொள்கிறதா? இப்ப கைவிடப்பட்ட அந்த பெண்கள்லாம் இப்ப என்ன நிலைமை என்ன? அப்ப அவங்க மறுமணம் செஞ்சுக்கலாமா? இந்த கேள்விலாம் வரும். நீங்க சும்மா ஒரு நாடு ஒரு தேர்தல்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நாங்க கண்ட கேள்விலாம் கேட்போமே. இப்ப அந்த வீடியோ போன பிறகு நீ எத்தனை வீடியோ வெளியே வருமே தெரியலையே. அப்போ எங்கே வந்து பேசுகிறோம்? நாம் யார் என்பதை முதல்ல அவரை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் எங்களுக்கு தெரியாதா? சினிமா துறையில வந்து நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணணுமா? அது தமிழ்நாட்டுல வந்து, அது தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் நேற்று இன்றைக்கு வந்தவர் இல்ல. அவரை போய் இவர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அப்ப நாம என்ன கேட்கிறோம்? இங்க தமிழர்களா இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், ஒரு விஷயத்துல ஒன்றுபடுவாங்க. எதுல? ஹிந்தி இம்போசிஷன், இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறதுல பாஜகவை தவிர அத்தனை கட்சி ஒன்றுபட்டுச்சா இல்லையா? ஒட்டு மொத்தமா முதலமைச்சர் ஸ்டாலின் கூப்பிடும் போது அத்தனை பேர் போனாங்க. சீமா கட்சி கூட போனாங்க, தாவேகா கூட போனாங்க. சீமா கட்சி ஆதரிச்சாங்க, உள்ள போகவில்லை. அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் அதிமுக சென்றார்கள். என்ன தீர்மானம் நடத்தப்பட்டுச்சு? இந்தி திணிப்புக்கு எதிரான தீர்மானம். மும்மொழி கொள்கை கிடையாது, இருமொழி கொள்கை தான். இப்ப நம்ம பவன் கல்யாண்கிட்ட கேட்கிறோம், எங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்களே, முதலமைச்சர் ஸ்டாலினும் இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகளும் தமிழர்களும் இந்தி எதிர்ப்பை பிரதான கொள்கையா நாங்க வைத்திருக்கிறோம். எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்க எப்படி எதிர்க்கிறோமோ, அதே தமிழர்களாகிய நாங்கள் ஹிந்தி எதிர்க்கிறோம். இதுல உங்க கருத்து என்ன? நீங்க ஹிந்தியை எதிர்க்கிறீங்களா, ஆதரிக்கிறீங்களா? அது சொல்லணும்ல. நீங்க அதை ஆதரிக்கிறீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ண தகுதியே கிடையாது. முதல்ல ஆந்திரால தெலுங்கு நிப்பாட்டி கூட நீங்க ஹிந்தியை படிங்க. எல்லாரும் முதல்ல ஹிந்தியை நீங்க அபிஷியல் லாங்குவேஜா நீங்க அறிவிங்க அங்க. 2வது, நாங்க பாசிசத்தை எதிர்க்கிறோம். பாசிசம் என்பது
டெமோக்ரசி புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்த கான்ஸ்டியூஷனை தவிடுபடியாக்கும். கான்ஸ்டியூஷனுக்கு நேர் எதிரான கொள்கை. எனவே நாங்கள் ஜனநாயக வழி நின்று பாசிச சித்தாந்தத்தை நேர்கோட்டில் எதிர்க்கிறோம். எங்களுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள், எழுச்சி தமிழர் அவர்கள் மேடைக்கு மேடை முழங்கிட்டு இருக்கார். எங்க கொள்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுடைய கொள்கையும் அதுதான். ஆன்டி பாசிஸ்ட் ஃபீலிங் தான் இங்க. பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும், நீங்க வந்து திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், முஸ்லீம் லீக் இருக்கட்டும், விசிக இருக்கட்டும், மாமக இருக்கட்டும், எஸ்டிபி கட்சியா இருக்கட்டும், எல்லா கட்சியும் எடுத்துக்கிறேங்க. அத்தனை கட்சிகளும் பாசிசத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பவன் கல்யாணோட நிலை என்ன? நீங்க பாசிசத்தோட கைகோர்த்திருக்கிறீங்க. அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் நம்ம வந்து ஒரு நாடு ஒரு தேர்தல் கொள்கையை மட்டும்தான் எதிர்க்கிற மாதிரியும், ஏன்னா அவருக்கும் பவன் கல்யாணுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினோட கொள்கைக்கும் வந்து ரொம்ப ஒத்து போற மாதிரி வந்து இங்க ரெண்டு என்ன ஜம்பா அடிக்கக்கூடாது, நாங்க எல்லாத்தையும் போட்டு கிண்ட வேண்டியது வரும். அதுல பாத்தீங்கன்னா பெடரலிசம், கூட்டாட்சி தத்துவத்தை பாஜக என்ன செய்யுது, எதிர்க்கிறது. கூட்டாட்சி தத்துவத்துல அவங்க வந்து மாநில சுயாட்சியில கை வைக்கிறாங்க, மாநிலங்கிட்ட நசுக்கிறாங்க. எங்களுக்கு வந்து என்ன செய்ய மாட்டேங்குது, சரியான ஃபண்டு வரல. குறிப்பா தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க, கேரளாவை வஞ்சிருக்கிறாங்க, கர்நாடகா வஞ்சிருக்கிறாங்க. அவங்க எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய எல்லா மாநிலத்தையும் வஞ்சிக்கிறாங்க என்று நாங்கள் சொல்கிறோம். இதுல உங்க கருத்து என்ன? இதுல நீங்க உடன்படுறீங்களா இல்லையா? அப்ப கூட்டாட்சி தத்துவத்தை பாஜக வந்து என்ன செய்யறது, தவிடுபடியாக்கி தகர்க்கிறது என்பது ஸ்டாலின் அவருடைய குற்றச்சாட்டு. இதுல நீங்கள் முரண்படுறீங்களா? இப்படி நாங்க வந்து அடுக்கடுக்கான கேள்வியை வந்து என்ன செய்வோம் பண்ண முடியும். அப்ப RSS உடைய சித்தாந்தத்துல நீங்க ஊறிக்கிட்டு எங்க கிட்ட வந்து என்ன செய்யக்கூடாது, நீங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன, நாங்க எதுக்குறோம் இப்ப சொல்றேன். அதுக்கு முன்னாடி இறுதியா ஒரு கேள்வி அவருக்கு. 400 பார்ன்னு சொல்லி தானே பிரச்சாரம் பண்ணாங்க. 2024 தேர்தல்ல மோடி வந்து 400க்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவார். அப்படி வெற்றி பெற்ற பிறகு இந்தியா வந்து இந்துஸ்தான், அதாவது இந்து ராஷ்டிரம் என்று அறிவிப்போம் சொன்னது யாரு? தரம் சன்சாத் சுவாமிகள். அங்க வாரணாசியில கூடி 2023ஆம் ஆண்டு ஒரு மாநாடு போட்டு 950 பக்கத்திற்கு தாங்கள் புதிய இந்தியாவுக்கான இந்து ராஷ்டிரத்திற்கான வரைவு கான்ஸ்டியூஷன், இனி இந்தியா வந்து இந்தியா இல்ல இந்துஸ்தான், இந்து ராஷ்டிரம் அமைக்கப்படுறாரு, பிரதமர் மோடி தலைமையில வந்து 400க்கு மேற்பட்ட சீட்டுகள் அங்க எடுப்போம்னு சொன்னாங்க. அதுல 16 பக்கம் வரைவு அறிக்கைய பிரியாம்புல வெளியிட்டாங்க. அது என்ன இருந்துச்சு? காவி கொடிதான், ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்ட காவி கொடிதான் இந்தியாவுடைய கொடி என்று டிக்ளேர் பண்ணாங்க. மூவர்ண கொடி இந்தியா கொடி இல்லை என்று சொன்னார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கான்ஸ்டியூஷனை குப்பையில கொண்டு வீசுவோம். நாங்க தயாரிக்க வச்சிருக்கோம் 950 பக்கம், அதுதான் கான்ஸ்டியூஷனு. அதுல இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு வாக்குரிமை கிடையாது எழுதாங்களா இல்லையா? டெல்லி தான் கேபிட்டல் சிட்டி கிடையாது, இனி வாரணாசி தான் வந்து இந்தியாவை தலைநகரம் என்று சொல்லியிருக்காரு. அந்த நிலையில்தான், அந்த பிரச்சாரத்தின் போதுதான் இவர் என்ன பண்றாரு, அங்க வந்து ஆட்சி மாற்றம் வேணும், நாங்க மோடி தான் பிரதமர் ஆக்குவோம் என்று இந்த பவன் கல்யாண ஜனசேனா கட்சி வந்து கடுமையாக வந்து போராடுகிறது. பிரதமராக்க யார பிரதமராக்க? மோடியை பிரதமராக்க. எதற்காக? 400க்கு மேற்பட்ட சீட்டுகளை பிடித்து இந்து ராஷ்டிராவை அமைக்கிறது. எப்படி நீங்க வந்து தமிழ்நாட்டு மண்ணில வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க? என்ன அருகதை இருக்கு, என்ன உரிமை இருக்கு, கேட்போமா மாட்டோமா? அப்ப நீங்க எங்களுக்கு எதிர்த்திசையில உட்கார்ந்து கொண்டு சனாதனத்தையும் வர்ணாசிரமத்தை ஆதரிக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்களுக்கு எங்களை பார்த்து, எங்கள் முதலமைச்சரை பார்த்து நீங்கள் வந்து ஒரே தேர்தல் ஒரே நாடு என்று சொல்வதற்கு உங்களுக்கு அருகதை கிடையாது, உரிமையே கிடையாது. உங்களை நீங்க திருத்திக்கிறீங்க, உங்க கொள்கையே சரியில்லை, நீங்கள் எங்களுக்கு எதிர்த்து செய்தான். அதனாலதான் வலது பக்கம் தமிழிசை சவுந்தரராஜனும், இடது பக்கம் வந்து நயினார் நாகேந்திரன் இருந்தாரு. உங்களுக்கு முன்னாடி நாராயணன் திருப்பதி போன்றவர்கள்லாம் கை தட்டி மகிழ்ந்தார்களே தவிர இது ஒரு ஷோ. இதுல வந்து அண்ணாமலை அவர்களே காணாம, ஏன் வர மறுத்து விட்டார்? எதுவும் அண்ணாமலை தான் ஓரம் கட்டி வச்சுட்டாரு நம்முடைய எடப்பாடி. அண்ணாமலை வந்தா கூட்டணிக்கே வரமாட்டேன்ட்டாரு, என்ன ஜெயில கூட்டு போனாலும் பரவாயில்லன்றார். இப்ப நம்ம வருவோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தானே, நாங்க ஏன் எதிர்க்கிறோம்? முதல்ல இது வந்து ஆன்டி கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. எப்படி எதிரானது? லோக்சபா ராஜ்யசபான்னு இருக்கிறது. பார்லிமெண்ட் என்றாலே மக்களவை, மாநிலங்களவையில வந்து அவையில வந்து 6 வருஷத்துக்கு என்ன செய்வாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க.
மக்களவை வந்து லோக்சபா தேர்தல்ங்கிறது 544 சீட்டு வந்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தி ஒரே நேரத்தில் உள்ள வந்துருவாங்க. இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னால் லோக்சபாக்கு ராஜ்யசபாக்கு ஒரே தேர்தல் நடத்துவீங்களா? இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பதில் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொன்னால் எல்லா மாநிலங்கள்லயும் சட்டமன்ற தேர்தல் வரும். சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரே தடவை நடத்தணும் அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி சாத்தியமாகும்? இப்ப உதாரணமாக இப்ப தமிழ்நாட்டுல 2026ல ஏப்ரல் மாசம் தேர்தல் வைங்க, மார்ச் மாசம் தேர்தல் வரையும் போறோம். இப்ப 2026ல சட்டமன்றம் வந்து இங்க அறிவிக்கப்பட்டு சட்டமன்ற தேர்தல் வரும். இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் அடிப்படையில தமிழ்நாட்டுடைய 2026 வைத்துக்கொண்டு மோடி வந்து ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப லோக்சபா எலெக்ஷன் நடத்தணுமா, நாடாளுமன்ற தேர்தல் நடத்தணுமா, அல்லது தமிழ்நாட்டுடைய தேர்தல் தள்ளி வைப்பீங்களா? இல்ல அடுத்த எலெக்ஷன் வந்து 2030 தான், 2029 தான் எலெக்ஷனு அப்படின்னு ஸ்டாலின் கவர்மெண்டே எனக்கு தொடர விடணுமா? அல்லது இங்க வந்து தேர்தல் நடத்தி 2026 புதிய ஒரு ஆட்சி அமையுது, ஸ்டாலினே திரும்ப வர்றாரு, முதலமைச்சர் வர்றான்னு வைங்க. அப்போ 2026ல புதிய கவர்மெண்ட் 2027, 28, 23 வருஷத்துல ஆட்சியை கலைக்கணுமா? மாநில அரசு ஆட்சியை கலைக்கணுமா? எந்த அடிப்படையில சாத்தியம் என்று கேட்கிறோம். பதில் சொன்னாங்களா? பதில் சொல்லவில்லை. அது என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல்? அது என்ன கான்செப்ட்? யார் சொன்னா அப்படி? ஒரே தேர்தல்னா ஒரு தேர்தலா? ஒரே தேர்தல்னா ஒரு தேர்தலா அர்த்தம் என்ன? என்ன சொல்ல வர்றீங்க? அப்ப இது அதிபர் ஆட்சி முறையமா இல்லையா? அதற்காகத்தான் சென்ட்ரல் விஸ்டா என்று நீங்கள் ஓபன் பண்ணி புதிய கட்டிடத்தை, நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்து 1000 சீட்டை இதுக்குத்தான் இருக்கையை போட்டாரா மோடி? தன்னை அதிபராக நினைத்துக் கொண்டார், விளாடிமிர் புட்டின் போய் அதிபராக நினைத்துக் கொண்டாரா? இந்த கேள்வியை வந்து நாடாளுமன்ற அவையிலேயே கேட்டமே. காங்கிரஸ் கூட்டணி கட்சியில் அத்தனை கேட்டோம். குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் எல்ஸ்டமன் தெளிவா கேட்டார். பதில் சொன்னாங்களா? பதில் சொல்லவில்லை. ஆகையாவது இவிஎம் மிஷின் டிப்ளாய்மெண்ட்ல வந்து எங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், எலக்ட்ரல் ப்ராசஸ் நல்லா சூப்பரா இருக்குங்கிறாங்க. நீங்க எப்படி நடத்துறீங்க? 7 கட்டம் 8 கட்டம் தேர்தல். நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல் எப்படி நடத்துறீங்க? கடைசியா 8 கட்ட தேர்தலுங்க. 1.5 மாசம் நடக்குது. 1.5 மாசம் நடந்து முடியுது. நாம ஓட்டு போட்ட பிறகு 1 மாசம் வந்து நம்முடைய இவிஎம் மிஷின்ல ஒரு 10க்கு 10 ரூம்ல வச்சு இருட்டறையில வச்சு பூட்டிடுறாங்க, ஊற போட்டுடுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு தான் நாடு இருக்குன்னா ஒரே தேர்தல் என்று சொல்றீங்க. இப்ப நீங்க ஒரே தேர்தல் ஒரே நாடுன்னு சொல்ற மாதிரி ஒரே நாடு ஒரே மொழின்னு சொல்லுவீங்களா? ஹிந்தி மொழி தான் பேசணும். அப்ப அதுக்கு தான் வர்றீங்களா நீங்க? ஒரே நாடு ஒரே உணவு, சப்பாத்தி தான் சாப்பிடணும் சொல்லி பாரு பார்ப்போம். கலவரம் வந்து போற நாடு ஃபுல்லா. ஒரே நாடு ஒரே உடை எப்படி சரி வரும்? காஷ்மீர்ல குளிரு, அங்க வந்து கம்பளி தான் போத்துவான். இங்க வெயில் அடிச்சு வேணா வெயில் அடிச்சிட்டு இருக்குது, கம்பளி நான் கம்பளி அடைய ஊத்த முடியுமா? ஒரே உடை சரி வருமா? ஒரே கலாச்சாரம் சரி வருமா? அவ்வளவு ஏன் ஒரே ஜாதி சொல்லி பாரு நீ. ஒரே நாடு ஒரே சுடுகாடு சொல்லி பாரு பார்ப்போம். ஒரே நாடு ஒரே மொழி சொல்ல முடியுமா? அப்ப இந்தியாங்கிற பன்முகைத்தன்மை கொண்ட நாட்டில் யூனிட்டியின் டைவர்சிட்டி தான், வேற்றுமையில் ஒற்றுமை தான் சரியன்மை தவிர யூனிஃபார்மிட்டி வராது. அது ஒப்பிடாது. இந்தியா என்பது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா தான். பல மாநிலங்களின் கூட்டு தொகுப்பு தான் இந்தியா. அதுதான் பெடரலிசம் என்று சொல்கிறோம். அதற்கு சாவுமணி அடிக்கதான் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர்றீங்க. இதை நான் வன்மையா எதிர்க்கிறோம். இது பைனான்ஸ்ல எந்த இம்பாக்டும் ஏற்படுத்தாது. நீரவ் மோடி, லலித் மோடி, விஜய் மல்லையா பல்லாயிரக்கணக்கான கோடியை வந்து கொள்ளடிச்சிட்டு போயிட்டான். அதுக்கு நாடு தாங்கி கொண்டிருக்கிறது. டிமானிட்டைசேஷன் சொல்லி பண இழப்பு மதிப்பீட்டை சொல்லி எத்தனையோ லட்சம் கோடி இழந்து விட்டோம். நிறைய சிறு குறு தொழில்களை இழந்து விட்டோம். அப்படி இருந்து இந்தியா தாங்கி பிடிக்கிறது. நீங்க 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நடத்தினாப்புல, ஒரு வாக்கு போட்டாப்புல, அதுக்கான ஒரு சில செலவுகளை செய்தாப்புல, இந்தியா ஒன்றும் கெட்டு போவாது. இந்தியா ஒன்றும் பஞ்ச நாடா மாறாது. அதனால இதெல்லாம் வெற்றுக்கூச்சல். எனவே ஜனசபா கட்சியினுடைய தலைவர் அவர்களே, ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களே, சாமி தெரியாம பேயாடாதீங்க. உங்களுக்கு பேயாட வரும்போது சாமியுடைய பேர் என்னன்னு தெரியணும். நீங்க பத்திரகாளி கோயிலுக்கு வந்துட்டு முத்துமாரி அம்மான்னு நீங்க என்ன செய்றீங்க? சாமி ஆடுறீங்க. சாமியை தெரியாம முதல்ல பேயாடாதீங்க. வந்ததுக்கு தமிழ்நாடு திராவிட மண்ணு. இங்க ஆட்சி செய்யறது வந்து திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பார்த்து பேசுங்க. கொஞ்சம் டைம்ல இவ்வளவுதான் பேச முடியும். நீண்ட உரையாடுச்சுன்னா பவன் கல்யாண் யாருங்கிறத பிச்சு பெறக்கூட முடியும். அது நமக்கு நோக்கம் அல்ல. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது கதைக்கு உதவாது. அது ஏட்டு சுரைக்காய். அது வந்து கதைக்கு உதவாது என்பதுதான்
ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுடைய தீர்ப்பாக இருக்கிறது. நன்றி சார். நன்றி.